Hi friends, இந்த வீடியோவில் let's study carbocation rearrangement. ஸோ இந்த வீடியோ எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரில, பட் உங்களுக்கு டைம் இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 minutes மட்டும் பாருங்கள். இந்த 3 minutesல நான் carbocation rearrangementை ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு மைண்டில் இது நல்லா ரொம்ப லாங் டைமுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதை மட்டும் பாருங்கள். அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி டெவலப் ஆகும். ஸோ இப்போ இந்த கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னது அப்படின்னா, ஒரு கார்போகேட்டனில் அந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்கும்ல, அந்த ப்ளஸ் சார்ஜ் இடம் மாறி, அதாவது ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். அதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட்னு என்னது, அந்த ப்ளஸ் சார்ஜ் இடம் மாறி வேற ஒரு கார்பனுக்கு போகுது, அவ்வளோதான். ஸோ அது எப்படி போகுது, எப்படி போகலாம் அண்ட் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 மேட்டர் இருக்குது இந்த கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில். ஒன்று ஹைட்ரைட் ஷிஃப்ட்டு, இன்னொன்று மித்தைல் ஷிஃப்ட்டு. இந்த 2 ஷிஃப்ட்டு தான் டெக்னிக்கு. ஓகே, ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டோரியில் நீங்கள் தான் கார்போகேட்டன். ஸோ நீங்கள் தான் ஹீரோ ஆர் ஹீரோயின். ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு லேட் ஆகிட்டீங்க. கிளாஸில் எப்போயுமே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட தான் உட்காருவீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டோட உட்காந்தா தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். லேட்டாக கிளாஸுக்கு போய் பார்த்தா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்கார்றதுக்கு இடமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்தா தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பின்னாடி சார் வேறு எங்கேயாவது உட்காருப்பா அப்படின்றாரு, ஆனால் நீங்கள் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்றீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்தா தான் ஸ்டேபிலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஒரே ஒரு வழி தான். இடம் இல்லை அப்படின்னா இடத்த உருவாக்கணும். இது பேர் தாங்க ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. எப்படி டைட்டில் கொண்டு வந்துட்டோமா? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட டேபிளுக்கு ரைட் சைடு ஒரு டேபிள், லெஃப்ட் சைடு ஒரு டேபிளை பாருங்கள். அதில் 2ல் ஏதாவது ஒன்று காலி பண்ணி ஆகணும். கதையில் டேபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது வேறு எதுவும் இல்லை, அது கார்பன் தான். டேபிளை தான் நம்ம கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ரைட் சைடில் யார் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். ஸோ ரைட் சைட் டேபிள், அதாவது ரைட் சைட் கார்பனில் ஒரு பிக் பாய் உட்காந்துருக்காரு. பிக் பாய் யார், அது ஒரு பீம் பாய். ஸோ இந்த கதையில் பிக் பாய் அப்படின்னா மித்தைல் குரூப் தான் சொல்கிறோம், மித்தைல் குரூப். ஸோ இந்த பீம் பாயை எந்திரிச்சு போக வச்சுட்டு நம்ம அங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எந்திரிக்க சொல்லி அவர் அடிஸ்டார்ட்னா என்ன பண்ணுறது? ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இப்போ லெஃப்ட் சைட் டேபிளுக்கு வாங்க. ஸோ லெஃப்ட் சைட் கார்பனில் யார் இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்மால் பாய், ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ அந்த சுல்லான எந்திரிச்சு போக சொல்லிவிட்டு நம்ம அங்கே போய் உட்காந்தா இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிக் பாய், அதாவது மெத்தில் குரூப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சுல்லான், தட் இஸ் த ஸ்மால் பாய். ஸ்மால் பாய் யார் அப்படின்னா ஹைட்ரோஜன். ஸோ அந்த ஹைட்ரோஜனை எந்திரிச்சு போக சொல்லிவிட்டு உட்கார்றது தான் சேஃப். சரி, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது அப்படின்னா, டக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் கார்போகேட்டன் அண்ட் நீங்கள் கிளாஸ்க்கு லேட்டாக போயிட்டீங்க. ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். இதுதான் ஸ்டோரி. எப்படி நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. அண்ட் நீங்கள் எப்போ ஸ்டேபிளாக இருப்பீங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டே உட்காரணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னது, இருக்கிறதுலே ஸ்டேபிளஸ்ட் பொசிஷன் ஃபார் த கார்போகேட்டன், அதாவது உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தான் உட்காருவீங்க. ஸோ ஸ்டேபிளஸ்ட் பொசிஷனுக்கு போகிறீங்க. ஆனால் ஸ்டேபிளஸ்ட் பொசிஷனில் இடமே இல்லை. பட் நீங்கள் எப்படியாவது ஸ்டேபிளஸ்ட் பொசிஷனுக்கு போயே ஆகணும். எப்படி போகிறீங்க, அது பேர் தான் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறது? ஒன்று அந்த சோட்டு, அதாவது ஸ்மால் பாயை தூக்கணும், இல்லாட்டி பீம் பாயை தூக்கணும். தூக்கி நீங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எப்படியாவது நீங்கள் ஸ்டேபிளஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். பிக் பாய், அதாவது பீம் பாய் இஸ் த மெத்தில் குரூப், CH3 குரூப்பு, அண்ட் த ஸ்மால் பாய் இஸ் த ஹைட்ரோஜன். ஸோ அந்த ஸ்மால் பாய் எந்திரிச்சு போக சொன்னோம் அப்படின்னா அது பேர் தான் ஹைட்ரைட் ஷிஃப்ட்டு. ஹைட்ரைட் ஷிஃப்ட்டும் பண்ணலாம், மெத்தில் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். அப்படின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எதை பண்ணுவீங்க? சோட்டுவை தூக்குவீங்களா இல்லை பீம் பாயை தூக்குவீங்களா? ஆப்வியஸ்லி சோட்டு தான். ஸோ ஹைட்ரைட் ஷிஃப்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீங்கள் ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மெத்தில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கொஸ்டினில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த 5 ரூல்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த 5 ரூல்ஸ் அப்ளை பண்ணி அப்படின்னா எந்த கார்போகேட்டனாலும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி தந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் படித்து காமிக்க போகிறதில்ல, ஒரு கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஓகேயா? ஸோ ஸ்டெப் 1 ஃபைண்ட் த ஸ்டேபிள் கார்பன். சிம்பிள். ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும் ஸ்டோரியில். ஸோ ஸ்டேபிள் கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே டவுட் வந்துருச்சு. எப்படி ஸ்டேபிள் கார்பன் கண்டுபிடிக்கிறது? இந்த ரூல்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். செகண்ட், அது இல்லை அப்படின்னா அடுத்து மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தனி வீடியோ போட்டிருக்கேன் மீசோமெரிக் எஃபெக்ட்டுக்கு. ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ முக்கால்வாசி கொஸ்டினில் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதாவது ஹெச், அதுதான் முக்கால்வாசி கேசஸில் இருக்கும்.
ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கேஸஸ் வச்சு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, பட் முக்கால்வாசி ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் இருக்கும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும் ஸ்டேபிள் கார்பன். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தாலே தெரியுது, அரோமேட்டிசிட்டியும் இல்லை அண்ட் மீசோமெரிக் எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ டேரெக்டாக ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு வாங்க. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த கார்பன் ஸ்டேபிள்னு? மொத்தம் 3 கார்பன் இருக்குது, 1 2 3 3 கார்பன் இருக்குது. கார்போகேட்டன் இங்கே இருக்குது. ஸோ எது இருக்கிறதுலே ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு வெளியே இருக்கிற கார்பன், அதாவது இப்போது இது சென்டரில் இருக்குது இந்த கார்பனு, இது ரெண்டும் வந்து கடைசியில் இருக்குது, முட்டு சந்தில் இருக்குது. இது வந்து நட்ட நடுவில் இருக்குது, கரெக்டாக? ஸோ சென்டரில் இருக்கிற கார்பனில் இருக்கிற கார்போகேட்டன் தான் இருக்கிறதுலே ஸ்டேபிளாக இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எண்டிங்கில் இருக்கிற கார்பனுக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்காது கம்பேர்ட் டு த சென்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கார்போகேட்டனை ஸ்டேபிளான பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். சரியா? நீங்கள் தான் கார்போகேட்டன், கிளாஸுக்கு லேட்டாக வந்துட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே உட்கார வந்திருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கா? இல்லை. எப்படி சொல்கிறது? ஏன்னா இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கும், 4 பாண்ட் இருக்கணும். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இந்த 2 ஹைட்ரஜனோடு இருக்குது. ஸோ 4 பாண்டும் போயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தரை காலி பண்ணால் தான் நீங்கள் அங்கே உட்கார முடியும். ஸோ ஒரு சைடில் மெத்தைல் இருக்குது, இன்னொரு சைடில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அழிச்சிட்டு ஓகே இப்படி இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இந்த கார்பனில் இந்த 4 ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு ஸ்பாட்டை காலி பண்ணிவிட்டு இந்த கார்போகேட்டனை ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டேபிள் கார்பன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு, சர்ச் ஃபார் ஹைட்ரஜன் ஆன் ஸ்டேபிள் கார்பன். ஸோ ஸ்டேபிள் கார்பனில் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சாச்சு, ஏதோ இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. டூ ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஓகே, ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போட்டுடணும். ஹைட்ரஜன் எடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல போட்டுடணும். சிம்பிள். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஹைட்ரஜன் வந்துருச்சுன்னா இங்கே வந்து CH2 வந்து CH3 ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து கார்போகேட்டன். ஹைட்ரஜன் எடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல போட்டு பாசிட்டிவ் சார்ஜை ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போட்டால் முடிஞ்சு. இதுதான் வந்து ஹைட்ரைட் ஷிஃப்ட் முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட கார்போகேட்டன், ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் CH + CH3. ஸோ இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் படி, ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு இதுக்கு இங்கே இந்த கார்போகேட்டனுக்கு அப்ளை பண்ணுங்கள். இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? இங்கே வந்து இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள், புரியும். பட் சிம்பிளாக சொல்கிறேன், பாசிட்டிவ் சார்ஜ் எந்த கார்பனில் இருக்கோ அதுக்கு பக்கத்து கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? 2 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் மேலே இருக்கிற ஹைட்ரஜன். ஸோ இங்கே 3, இங்கே 3, 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பெருசா, 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பெருசா? ஸோ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் அப்போ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிளான கார்போகேட்டன். புரியுதா? இப்படி தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு நம்ம ஸ்டேபிளான பொசிஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே நகர்த்தி பார்த்துக்கிட்டே இருங்க, எங்கே இருக்கிறதுலே அதிகமான ஆல்ஃபா ஹைட்ரஜன் வருதோ அதுதான் இருக்கிறதுலே ஸ்டேபிளான கார்பன். ஸோ ரூல் 3 முடிஞ்சு. ஹைட்ரஜன் இல்லாட்டி இப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் இல்லை அப்படின்னா மெத்தில் ஷிஃப்ட் பண்ணணும். அது எப்படின்னா அடுத்த சம் காமிக்கிறேன். இந்த 2 ஹைட்ரஜனையும் அழித்து மெத்தில் குரூப் போட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது நம்ம பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கடுத்து ரிப்பீட் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், ரிப்பீட் பண்ணணும். ஒரு தடவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது இருக்கிறதுலே ஸ்டேபிளான பொசிஷன் ஆயிடாது. இதை விட இன்னும் ஸ்டேபிளான பொசிஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இங்கே வந்து வேறு வாய்ப்பு கிடையாது, வேறு கார்பனே இல்லை, அவ்வளோதான். இதுதான் இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஸோ விட்டுடுறோம் இப்போவே. பட் இன்னொரு பொசிஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். நான் இன்னொரு சம்மில் பண்ணி காமிக்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தில் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. வாருங்கள் 2வது சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குரூப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ண வாய்ப்பே இல்லை, பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஸோ அகெயின் ஃபைண்ட் ஸ்டேபிள் கார்பன், ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்டேபிள் கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே இருக்கிறதுலே கூட்டமாக இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும்னு நினைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் இவ்வளோ ஓப்பனான ஏரியா இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜுக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது, இது வந்து பாப்பா மாதிரி. ஸோ உள்ளே இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே இந்த சைடு ஒரு பெரிய பிக் பாய் இருக்கான், இங்கே ஒரு பிக் பாய், இங்கே ஒரு பிக் பாய், இங்கே ஒரு பிக் பாய், நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிள் கார்பன். ஓகேயா?
இந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ஓப்பனான ஏரியாவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்டேபிள் கார்பன். ஸ்டெப் 1 டன். ஸ்டெப் 2 சர்ச் ஃபார் ஹைட்ரஜன் ஆன் ஸ்டேபிள் கார்பன். வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே வந்து ஹைட்ரஜன் இல்லை. மெத்தில் குரூப் மெத்தில் குரூப் மெத்தில் குரூப் மெத்தில் குரூப், ஸோ நோ ஹைட்ரஜன். ஸ்டெப் 3 டூ ஹைட்ரேட் ஷிஃப்ட்டு. ஹைட்ரேட் இருந்தால் தானே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இதுவும் சான்ஸ் இல்லை. இஃப் நோ ஹைட்ரஜன் டூ மெத்தில் ஷிஃப்ட். ஓகே, அப்போ இதுதான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒன்று ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம், இதை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். பண்ணுவோமா? இப்போ ஆன்சர் என்னது? CH3 CH பாசிட்டிவ், சாரி C பாசிட்டிவ், இங்கே H வராது. அண்ட் இங்கே வந்து CH2, இங்கே CH3 அண்ட் இங்கே CH3. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேபிளான பொசிஷன். இப்போது நம்ம மறுபடியும் போன சம்முக்கு மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் செக் பண்ணி பார்த்துக்குவோம். எதுக்கும் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆனது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லை. ஸோ இது வந்து 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே எவ்வளோ இருக்குது? ஆல்ஃபா அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் மேலே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 3 3, ஸோ 8 இருக்குது. 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இந்த காம்பவுண்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்குது, சிங்கமாக இருக்குது பார்க்க. பட் இது வந்து ஆக்சுவலி உங்களோட நீட் எக்ஸாம் சம் தான். ஸோ அடுத்து வர்ற நீட் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும். பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ்லாம் வரும். ஏன் அப்படின்னா இப்போ பேப்பர் டிஃபிகல்ட்டாக ஆக போகுது, கட் ஆஃப்லாம் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் வர சான்ஸ் இருக்குது. JEE மெயின்ஸ்லையும் இது மாதிரி தான் சம்ஸ் நிறையா வந்திருக்கும். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். பயப்படக்கூடாது. இந்த மாதிரி சம்ஸை பார்த்து பயப்படாமல் அட்டென்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ ஆஸ் யூஸ்வல் சேம் ஸ்டெப்ஸ் தான். ஃபைண்ட் த ஸ்டேபிள் கார்பன். ஸோ இந்த கார்போகேட்டன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த கார்பனுக்கு கிட்ட இருக்கிற கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன்? ஸோ இங்கே வந்து 1 2, இங்கே 1 2 3 அண்ட் இங்கே வந்து 1. ஸோ 6 இருக்குது, பரவாயில்ல. 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வேறு எங்கேயும் மாற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். இப்போ நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கார்போகேட்டன் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீசோமெரிக் எஃபெக்ட் வந்துடும். மீசோமெரிக் எஃபெக்டை பார்த்துச்சு அப்படின்னா கார்போகேட்டன் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷனோட பிரேக்கப் பண்ணிவிட்டு மீசோமெரிக் எஃபெக்டோட போயிடும். ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட் தான் முக்கியம். ஸோ நம்ம எப்படியாவது கார்போகேட்டனை இங்கே கொண்டு வர முடிஞ்சால் இருக்கிறதுலே ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ எப்படி இங்கே கொண்டு வரது? இங்கேருந்து அப்படி அங்கே ஷிஃப்ட் பண்ணுறது? நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்படி பக்கத்து அப்படியே பக்கத்து தெருவுக்குலாம் மாற்ற முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஷிஃப்ட்டு பண்ணணும். இங்கேருந்து இங்கே, அதுக்கடுத்து இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் இந்த ஸ்டேபிள் கார்போகேட்டனை அச்சீவ் பண்ண முடியும். சரி, இதை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டெப் 1 வந்து ஸ்டேபிள் கார்பன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். சரி, இதுதான் ஸ்டேபிள் கார்பன் இப்போது. ஸோ இங்கே வந்து சர்ச் ஃபார் ஹைட்ரஜன். ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போது டூ ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டு. ஹைட்ரஜன் வந்து கண்டுபிடிச்சாச்சு ஸ்டேபிள் கார்பனில். இப்போ வந்து ஹைட்ரஜன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் என்ன பண்ணுறது? ஹைட்ரஜன் எடுத்து ப்ளஸ் இருக்கிற இடத்துக்கு போட வேண்டியதான். இங்கே ஹைட்ரஜனை மாற்றிட்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், டன். ஹைட்ரஜன் ஷிஃப்ட் டன். வேறு எந்த ஸ்டெப்பும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே கொண்டு வரணும் ஹைட்ரஜனை, பாசிட்டிவ் சார்ஜை ஃபார் ரெசனன்ஸ். பென்சின் ரிங் 2 சைடு இருக்குது. ஸோ ரெசனன்ஸ் நல்லா இருக்கும் இங்கே. ஸோ இங்கே நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபைண்ட் ஸ்டேபிள் கார்பன். இதுதான் ஸ்டேபிள் கார்பன். இப்போது சர்ச் ஃபார் ஹைட்ரஜன் ஆன் ஸ்டேபிள் கார்பன். 1, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 4 தான் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ டூ ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டு. ஸோ ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல போட்டுருங்க ஹைட்ரஜன் இங்கே, அண்ட் பாசிட்டிவ் சார்ஜை இங்கே போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணிவிட்டு நிறுத்திடாதீங்க.
மறுபடியும் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கும் போது எவ்வளோ இருந்துச்சு, இங்கே இருக்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இருக்கும் போது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. ஸோ இங்கே 1 இருந்துச்சு, இங்கே வந்து 1 2 இங்கே 1 இருந்துச்சு, அண்ட் இங்கே வந்து 1 இருந்துச்சு. ஸோ 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இங்கே இருந்துச்சு. ஸோ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்லேருந்து 3 ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு மாறுறது தேவையே இல்லாது. ஸோ இதை பண்ணவே மாட்டோம் நம்ம இங்கே, பட் நம்ம ரெசனன்ஸுக்கு போகணுன்றதுனால இதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெசனன்ஸுக்கு போனோடனே ஹைப்பர் கான்ஜுகேஷன் கணக்கே வராது. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு 300 லைக்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் இந்த கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்குரிய ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒர்க் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் கிளியர் ஆயிரும். அண்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த ஒரு 3 மந்த்ஸில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை கான்செப்ட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.